ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஓல்டு கீபோர்டு வச்சு எப்படி ஒரு ஹார்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள்கிட்ட இருக்க கீபோர்டில் சில பார்ட்ஸ் மட்டும் தேவைப்படும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி லைக் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெட்டணும். ஸோ அதை பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்தமாரி ஒரு சின்ன ஒரு பீஸ் காட்டியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10, 8, 6, 4, 2, 1 அந்த மாதிரி பீசஸ் தனித்தனியாக வேணும். ஸோ ஒரு ஹார்ட் ஷேப் வரத்துக்கு ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த பட்டன் ஃபீல் கொடுக்கணுன்றதுக்கோசம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் கட் பண்ணி அதே அளவுக்கு எடுத்துருக்கேன். 10, 8, 6 அந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க நம்ம கீஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸில். அதுக்கப்புறம் அந்த கீஸை நான் பேப்பர் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு 2 டேப்புக்கு நடுவில் அந்த கார்ட்போர்டை வச்சு அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே அந்த லப்பர் இதை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ எப்படி அடுக்கி ஒரு ஹார்ட் ஷேப்பில் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் லாஸ்ட் பீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1, 3, 4 அப்புறம் 10, 8, 6, 4, 2, 1 அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் சென்டர்லேருந்து டேப் அடித்து 1 by 1 அதை ஒட்டிகிட்டே வரணும். ஸோ நான் இங்கே ஒட்டுற மாதிரி நீங்களும் 1 by 1 அந்த பீசஸ்க்கு ஏற்ற மாதிரி லைனாக ஒட்டிகிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி திருப்பி ஃபுல்லாக எல்லா சைடுமே டேப் லைன் பை லைனாக நீங்கள் ஓட்டிகிட்டே வரணும். ஸோ அப்போ தான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா. ஃபஸ்ட் பார்ட் கீழே பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ மேலே அதே மாதிரி நீங்கள் பின்னாடி ஃபஸ்ட்லேருந்து ஓட்டிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் அதிலேருந்து நீங்கள் அகெயின் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பிட்டு 1 by 1 நீங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஓட்டிகிட்டே வாங்க. திருப்பி ஃபுல்லாக ஒட்டிடுங்க டேப்பை. இப்போ டேப் ஓட்டினதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லா சைடுமே ஓட்டிட்டேன். இப்படி தான் இருக்கும் அவுட்புட்டு. இதுக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட். ஏன்னா அந்த ஒயிட் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ பெயிண்ட் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபினிஷிங். ஸோ இதை நீங்கள்
உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த லேட்டஸ்ட்டில் என்கிட்ட ஒரு கீபோர்ட் வந்து ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் வச்சுக்கலாம். தேங்க்யூ.